தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இதுல நாம இது வரைக்கும் அடிச்சது மட்டும் தான் அடி நினைச்சிட்டு இருக்கோம்ல, ஆனா உண்மையான அடியே இப்பதான் விழ ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, இஸ்ரேல் அமெரிக்காவும் ஈரானை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு நினைப்பீங்களா? ஆனா ரியாலிட்டி செக் பண்ணோம்னாக்கா ஈரானும் பதிலுக்கு இஸ்ரேலை எந்த அளவுக்கு சர்வநாசம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்துறதான் இந்த காட்சி. இந்த இஸ்ரேலோட பார்க் வாசிம் பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் ஈரான் மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கு. இல்லை என்ன ஒரு துயரமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் இருக்கிற சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரேல் அடிக்கும் போது ஈரானில் எந்த அளவுக்கு சிவிலியன்ஸ் பாதிக்கப்படுறாங்களோ அதே அளவுக்கு ஈரான் அடிக்கிறப்ப இஸ்ரேலையும் சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த கடைசியாக நடந்திருக்க அட்டாக்ல 6 பேர் வரைக்கும் காயம்பட்டிருக்காங்க. எல்லாருமே சிவிலியன்ஸ். பாருங்க கார்ல எந்த அளவுக்கு புரட்டி போடப்பட்டிருக்குன்னு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கடினமான தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மேல பண்ணிருப்பான்னு யோசிச்சு பார்க்க முடியுது. இப்போதைக்கு இஸ்ரேலோட கரண்ட் சிச்சுவேஷன் கேட்டீங்கன்னா இதுதாங்க. ஈரானோட ட்ரோன்ஸும் மிசைல்ஸும் வந்து அடிச்சிருது சிவிலியன்ஸ் பகுதியில. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் கூடி அங்க இருக்க சிவிலியனை பாதுகாக்கிற வேலையில ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு உதவியா உள்ளூர் அதிகாரிகளும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இஸ்ரேல் முழுக்க நிலைமை இதுதான். அதுவும் குறிப்பா டெல்லவிவ் பகுதி இருக்குல்ல, அதை தான் ஈரான் ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ ஒரு மிக முக்கியமான பிரேக் த்ரூ ஒன்றத்தை இஸ்ரேல் பண்ணியிருக்க. இது ஈரானுக்கு ஒரு பெரிய பின்னடைவா ஏற்படும் கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்கு. அப்படியே இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா, அவங்க அனௌன்ஸ் பண்ணபடியே சொல்றேன், IRGCயோட நேவி கமாண்டர் ஒருத்தரை நாங்க எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக பயங்கரவாதிகளை கொன்னாக்கா எலிமினேட் அப்படின்ற வார்த்தையை இஸ்ரேல் பயன்படுத்தும். இவங்க ஈரானோட முக்கியமான ராணுவ அதிகாரிகள் சார்ந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா, இஸ்ரேல் ஈரானை எப்படி பார்க்குதுன்னு லேட்டெல்லாம் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்லியிருக்கபடி ஒரு நபர் அவங்க கொண்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர் வேற யாரா இருக்க வாய்ப்பு இல்லை, இந்த இவரா இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். இவர் பேரு அலிரஸா டாங்ஸெரி. இந்த ஈரானோட எலிட் நேவல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதோட கமாண்டர் இவர் தாங்க. அப்பேற்பட்ட பெருந்தலை. இந்த IRGCயோட நேவல் விங்கு தான் நான் சொன்ன அந்த எலிட் நேவல் ஃபோர்ஸ், அதோட கமாண்டர் இவர். இவரை தான் இஸ்ரேல் இந்த அட்டாக்ல கொண்டு இருக்கணும். இந்த போர்ட் சிட்டியான பேண்டர் அப்பாஸ் இருக்குல்ல சதன் ஈரான்ல, அங்க வச்சுதான் இவர் கதையை முடிச்சிட்டோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்புல இருந்து செய்திகள் ஒன்னொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த அலிரஸா பத்தி சொல்லணும்னா, இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இந்த சதன் ஈரான்ல இருக்க புஷர் ப்ராவின்ஸ் இருக்குல்ல, அங்கதான் பிறந்து வளர்ந்தாரு. இவர் இந்த ஈரான் ஈராக் வார் இருக்குல்ல, அதுல சர்வ் பண்ணியிருக்காருங்க நாட்டுக்காக. அது மட்டும் இல்ல, டேங்கர் வார்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுல சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த அமெரிக்காவுடனான கான்ஃபிளிக்ட் 1980s பெருசா மாறிச்சு பாருங்க. அந்த டைம்ல இருந்து ஃபுல்லா இவர் ஆக்டிவா இருந்தவர், ஈரான் ராணுவத்துக்காக சேவையாற்றினவர். இவர் 2010 2018 வரைக்கும் டெபுட்டி கமாண்டர் அப்படின்ற போஸ்ட்ல இருந்தவர். அதுக்கப்புறம் தான் கமாண்டர்ன்ற அந்த உச்சபட்ச போஸ்ட்டை இவர் அலங்கரிச்சாரு. இவர் ஒருத்தரை கொண்டது என்ன ப்ரோ அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா, பெரிய விஷயம் தான். இப்போ இருக்க உலகம் முழுக்க அமைதி இழந்திருக்க முக்கியமான காரணமான பகுதி எது? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். அந்த ஹார்மோஸ்ல எல்லா விதமான ஈரானோட நேவல் ஆக்டிவிட்டியும் ஃபுல்லா ஓவர்சி பண்ணது இவர் தான். இவர் தான் ஒட்டுமொத்தமாக ஹார்மோஸை ஈரானுக்காக கட்டி காத்தவரா இருந்தவர். அப்போ ஏற்பட்ட அந்த பெருந்தலையை தான் தூக்கிட்டோன்ற மாதிரி இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்மோஸ் சார்ந்து இதுக்கப்புறம் இஷ்யூ பெருசாக மாறுன்றதா இங்கே லிட்டரலாக தெரியுது. டீல் சைன் ஆகுது, அமைதி திரும்புதுனாக்கா ஓகே. அப்படி இல்லைனா ஹார்மோஸ் பகுதி திரும்ப கொழுந்து விட்டு எரிய போது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஹார்மோஸ் அப்படின்ற இந்த பெயருக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? பெர்ஷியன்ல த கிரேட் காட் அப்படின்னு பொருள். கடவுள்கள் எவ்வளோ கடவுள்கள் இருந்தாலும் எல்லா கடவுள்களுக்கும் மேலே தலை சிறந்த கடவுளா உச்சாணியில் இருக்க கடவுள் தான் இந்த ஹார்மோஸ்ன்ற மாதிரி ஈரான் ஒட்டுமொத்தமாக வரையறுக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த பகுதியை ஈரான் சீக்கிரமாக விட்டு கொடுத்துருமா? அதை கேட்டிருக்காங்களே. சர்வதேச நாடுகள் ரெக்கக்னைஸ் பண்ணணும். இந்த ஹார்மூஸை ஈரானுக்கு சொந்தமான இறையாண்மை கொண்ட பகுதியை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே. அதுக்கு பின்னாடி இப்போ ஏற்பட்ட ஃப்ரேஸ் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. இதனாலதான் அவ்வளோ சீக்கிரம் ஹார்மூஸ்ல எல்லா கப்பல்களும் போயிட்டு வரலான்னு ஈரான் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு தி பிக்கஸ்ட் ப்ராப்ளமும் இதுதான். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்களா இது ஏதோ அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடந்துட்டு இருக்க போர் அப்படின்ட்டு. ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, மார்க்கத்தை பின்புலமா கொண்டு நடந்துகிட்டு இருக்க போர் தான் இது. வரலாறு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் ஈஸியா கனெக்ட் ஆகும். அதாவது இந்த மார்க்கத்தவர்கள் அப்படின்னாலே எனக்கு கோபம் வெறுப்புன்ற சில பேர் இருப்பான மைண்ட் செட்ல, அது ஒரு வகையான ரேசிசம் தான். இது பீக்குக்கு போகும்போதெல்லாம் இது போல கான்ஃபிளிக்ட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்
இவங்க நிலைமை பரிதாபம். இது வரைக்கும் மிடில் ஈஸ்ட்ல ஈரான் அடிச்சதுலேயே அதிகப்படியான அடியை வாங்கியிருக்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். அவங்க இப்போ ஈரானோட ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் இன்டர்செப்ட் பண்ணுறதுலையே 24 மணி நேரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அபுதாபியில் நடந்திருக்க ஒரு அட்டாக்குங்க, இதில் இந்த ஆயுதங்களோட டெப்ரி இருக்குல்ல, அது வந்து விழுந்ததில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அபுதாபியில் மட்டுமே சொல்கிறேன். ஒரு மிசைலை ஹிட் பண்ணி சாகிறதுக்கும் அதோட டெப்ரி விழுந்து சாகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. டெப்ரி விழுந்து இத்தனை பேர் செத்துருக்காங்கன்னா அப்போ அந்த மிசைலோட இம்பாக்ட் எவ்வளோ தீவிரமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நேஷனல் ரிப்பப்ளிகன் காங்கிரஷியல் கமிட்டி, யாரோட பார்ட்டி? டொனால்ட் ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்குல்ல, அதை சேர்ந்த மிக முக்கியமான இந்த காங்கிரஸ்ல இருக்கிற ரிப்பப்ளிகன்ஸ் இவங்கெல்லாம் அடைச்சு இந்த வருஷம் ஃபண்ட் ரைசிங் டின்னர் ஈவெண்ட் ஒன்று நடக்கும் வாஷிங்டன்ல. அது இப்போ நடந்திருக்கு. மக்கள் கிட்ட பேசும்போது ட்ரம்ப் பயங்கரமா பேசுவாப்ல, சொந்த கட்சியினர் மத்தியில் பேசுறப்ப எவ்வளோ ஆவாசா பேசுவாரு. பேசி வச்சிருக்காருங்க. அவர் பேசுனது எல்லாத்தையும் நம்பலாமா நம்பப்படாதான்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம், ஃபுல்லா கேட்டு முடிவு பண்ணுங்க. ட்ரம்ப் என்னென்ன பேசியிருக்காரு? ஈரான் ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு, எப்படியாவது இந்த டீலை போட்டுருங்க சாமி, ஐயா சாமி அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்களாமா. ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்களாமா. நீங்க ஒன்று கேட்கலாம், சரி ஈரான் இந்த அளவுக்கு டீலை கேட்குது அப்படின்னா பப்ளிக்கா ஒத்துக்கலாமே, ஆனா அவங்க இது பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நான் ஒரு மேட்டரை சொல்றேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாப்ல. ஈரான் பயப்படுது, இப்போ இந்த போர்ல நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த ஈரான் சொல்லிட்டு டீலை கேட்குதுன்ற விஷயம் அந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சொந்த நாட்டு மக்களாலேயே ஈரான் ஆண்டுகிட்டு இருக்க அந்த பெரிய பெரிய நபர்கள்லாம் கொல்லப்படலாம். இந்த பயம் ஈரானோட ரிஜிம்க்கு இருக்கு. சரி, அவங்களால மட்டும் இல்ல, நம்மளாலையும் சேர்த்து கொல்லப்பட்டுருமோன்ற பயமும் அவங்களுக்கு இருக்குன்னு ஒட்டுமொத்த ஈரானோட ரெஜிமையும் கோழைகள்னு சொல்ற மாதிரி ட்ரம்ப் இது போல வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அதோடு நிறுத்தல, நான் இது இனிமே போர்லாம் சொல்ல மாட்டேன், இனிமே இதுக்கு பேரு மிலிட்டரி ஆபரேஷன் சொல்றாரு ட்ரம்ப். ப்ரோ, இது ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமே. இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிச்சப்ப ரஷ்ய படை யுக்ரைனுக்குள்ள களமிறங்கினப்ப புட்டின் இதே தானே சொன்னாரு, லிமிட்டட் ஆபரேஷன்ற மாதிரி. இவரும் கிட்டத்தட்ட அதே சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அங்கிருந்தா இன்ஸ்பயர் ஆயிருக்காரு ட்ரம்ப். என்னவாமா, இப்ப நான் ஒரு வாரை இனிஷியேட் பண்றதா இருந்தாதான் காங்கிரஸ் அப்ரூவ் தேவைப்படும். அதான் நம்ம நாட்டோட பார்லிமெண்ட்டும் அது போல அமெரிக்காவுக்கு யூஎஸ் காங்கிரஸ் இருக்குல்ல, அதோட அனுமதி தேவைப்படும். நான் தான் போரே புரியலையே, வெறும் ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு சின்னதா, இதுக்கு நான் இதுக்கு காங்கிரஸ் கிட்ட அனுமதிலாம் வாங்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் தான், இது வார் கிடையாதுன்னு ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு. வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம், வாரம் ஆரம்பிச்சு உலகமே பத்தி ஏறி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், மக்கள் இந்த 300 படம் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஃபுல் பிளெஜ்ஜா அந்த நாட்டையே போருக்குள்ள தள்ளாம ஏதோ அரசருக்கு பாடி கார்டுன்ற மாதிரி சில பேர் போவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு படைகளை சந்திச்சாங்க, ஒரு பெரிய போரை புரிஞ்சாங்க அப்படின்றத லிட்டரலா படத்துல காமிச்சிருப்பாங்க. அதை ரியல் லைஃப்ல பார்த்தா எப்படி இருக்கும் அதான் இங்க தெரியுது. அதுக்காக அமெரிக்கா போயிட்டு ஒட்டுமொத்த எதிரிகளும் சர்வநாசம் பண்ணுதுன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி போயிருக்காங்களே தவிர என்ன ஆச்சுன்றது, ஈரான் எந்த அளவுக்கு திருப்பி அடிச்சதுன்றது மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த படத்துல அதை காட்டல, ஆனா இந்த நிஜ படத்துல இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஒருபோதும் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் போறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏன்னா ஈரான் கிட்ட மட்டும் நியூக்ளியர் வெப்பன் கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம அமெரிக்காவுக்கு எதிராக லான்ச் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் கூட தயக்கப்பட மாட்டாங்க, எவ்வளவு பேர் சாவாங்கலாம், அதை லான்ச் பண்ணி விட்டுருவாங்க. ஈரான் அப்படின்றது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, இந்த என்டையர் உலகத்துக்குமே ஒரு பெரிய த்ரெட்டு தான். இந்த ஆயில் பிரைசஸ்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்கல பயங்கரமா, இதெல்லாம் ஷார்ட் டைம் தான்ப்பா, கொஞ்ச நாளைக்கு எல்லாம் பல்ல கட்சி பொறுத்துங்க. இதுக்கப்புறம் உலகம் இந்த வாருக்கு அப்புறம் நிரந்தரமா நிம்மதி அடைய போகுது, அது இருக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு ட்ரம்ப் உலக மக்கள் சார்ந்து கேட்டிருக்காருங்க. ஆக்சுவலாக ஒரு மேட்டரை சொல்லிடுறேன், இந்த ஈரான் அமெரிக்காவோட எல்லா கண்டிஷன்ஸையும் ஒத்துக்கல, அவங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறாங்கன்ற செய்தி வெளியாச்சுல, அந்த செய்தி வெளியான உடனே இந்த பிரெண்ட் க்ரூடோட விலை மேலே போயிடுச்சு தெரியுமா? லைட்டா நோன்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கே மேலே போயிடுச்சு. 2.2% ஏறி இப்போ பிரெண்ட் க்ரூடோட ஒரு பேரல் விலை $104.43 நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கான்ஃபிளிக்ட் இன்னும் பாசிட்டிவான பீஸை நோக்கி திரும்பல, இந்த வேலை இன்னும் பீக்குக்கு போகும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆல்ரெடி இந்தியாவில் இந்த ஒரு சில பங்க்ல பெட்ரோல் டீசல் விலை ஏறுற விஷயத்தை போன வீடியோல பார்த்தோமா, இதுக்கப்புறம் இந்த கான்ஃபிளிக்ட் பெருசா போச்சுன்னா இன்னும் அதிகம் நம்ம பார்க்க நேரிடும். அமெரிக்கா இந்த கேன்சரை கட் பண்ற வேலையில இப்ப இருக்குன்னு சொல்றாரு யாரு, டொனால்ட் ட்ரம்ப். என்ன ப்ரோ ரேசிசம் சார்ந்து பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா இது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பட் எப்படி ஒரு டேர்ம் பண்றாரு, ஈரான் அப்படின்ற அந்த உடம்புல நியூக்ளியர் வெப்பன் அப்படின்ற கேன்சர் இருக்கு, அந்த புற்றுநோய், அதை இப்ப வெட்டி எடுக்கணும்ல, அந்த வெட்டி எடுக்கிற வேலையில தான் நம்ம ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்கோம். கண்டிப்பா அது கதையை முடிச்சிருவோம். கேன்சர் இல்லாத ஒரு ஈரானை நான் உருவாக்குன்ற மாதிரி ரட்சகனாவே தன்னை நினைச்சு இந்த அளவுக்கு பேசியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். இவரோட விஷயம் பேசிட்டாரா, எதுக்கு சோஷியல் மீடியா முழுக்க பேக்லாஷ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எங்க போற நிறுத்துறேன் அமைதியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க தான் போற ஆரம்பிச்சு விடுறீங்க, ஃபுல்லா அமைதியை சீர்குலைக்கிறீங்க, என்னங்க இதுன்னு பல பேரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ட்ரம்ப் அதுக்கெல்லாம் செவி கொடுக்க மாட்டாரு, அவர் அடுத்தடுத்த வேலை என்னவோ அதை பார்த்து தீவிரமா போயிட்டு இருக்காப்ல. இன்னொரு பக்கம் யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான ஜான் ஹேலே என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல, இப்ப ரஷ்யா
முக்கியமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸை ஈரான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவர் குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அதாவது ரஷ்யா படை இது வரைக்கும் டைரெக்டாக கிளம்புறாங்களே, ஆனால் பேக் எண்ட்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஈரானுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்குற வரையும் பண்ணுறதா சொல்கிறாரு. ஈரான் ஃபோர்ஸுக்கு நிறைய ட்ரைனிங்கை கொடுத்தது இந்த ரஷ்யா தான். ஒரு ஹிடன் ஹேண்ட் ஆஃப் புட்டின் இஸ் இன் ஈரான்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாருங்க. அதாவது விளாடிமிர் புட்டினோட தீவிரமான விசுவாசி, யாரோ ஒருத்தனை கூட வச்சுக்கலாம். அவங்க ஈரானுக்குள்ளே இருந்து ஈரானை ஒட்டுமொத்தமாக கைட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, ரஷ்யாவோட கைப்பாவையா ஈரான் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்றதா கூட நீங்கள் பொருள் எடுத்துக்கலாம். அவர் சொல்கிற இந்த வார்த்தைகளுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. காங்கிரஸ், நான் யூஎஸ் காங்கிரஸ் பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்மளோட காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல இந்தியாவில், அவங்கள பற்றி சொல்கிறேன். இப்போது ஜெய்சங்கர் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார், கவனிச்சிங்களா? அதாவது பாகிஸ்தான் அப்படின்ற புரோக்கர் நாடு, அதனால தான் அவங்க இப்போ ஈரான் அண்ட் அமெரிக்கா இஷ்யூவில் இடையில மீடியேட்டராக செயல்பட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அது ஒரு புரோக்கர் நாடு தான். அவங்களுக்கு அமெரிக்காவுக்காக புரோக்கர் வேலை பார்க்கணும்னு புதுசு இல்லைன்ட்டு ஜெய்சங்கர் சொல்லியிருந்தார். இந்த ஒரு கருத்துக்கு பதிலடியாக தான் காங்கிரஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புரோக்கன் கண்ட்ரி பாகிஸ்தான் அதை புரோக்கர் அளவுக்கு மேலே போயிருக்கு. இது அவங்க நினைச்சு பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நாம நினைச்சு இதை சிரமப்பட வேண்டிய விஷயம். இந்த எல்லா கிரெடிட்ஸும் விஸ்வகுருன்னு தன்னைத்தானே அழைச்சிக்கிட்டு இருக்க பிரதமர் மோடி இருக்கார்ல, அவரை தான் போய் அடையும்ட்டு காங்கிரஸ் அப்படி விமர்சனம் பண்ணியிருக்கு. இது நம்ம இந்திய வெளியுறவு கொள்கை இருக்குல்ல, இதோட மிகப்பெரிய தோல்வி அப்படின்ட்டும் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் இது போல மீடியேட் பண்ற அளவுக்குலாம் பெரிய நாடுலாம் கிடையாது. அந்த நாட்டை அந்த லெவலில் வச்சு பார்க்கவே முடியல. அதுக்கு அது கொஞ்சம் கூட குவாலிஃபைடான கண்ட்ரியும் கிடையாது. ஆனால் இந்த பொசிஷனுக்கு மேலே போயிருக்கு அப்படின்னா நம்ம தான் எங்கேயோ கோட்டை விட்டுருக்கோன்னு காங்கிரஸ் இப்போ சொல்லியிருக்கு. இப்போ அடுத்து பாஜக என்ன சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ்க்கு இதே வேலையா போயிடுச்சு, சும்மா சும்மா நாடு சார்ந்து தப்பா பேசுறதே வேலையா போச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா எந்த பக்கம் ஃபேக்ட் இருக்குன்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினா இருக்கு, முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இஸ்ரேல் இந்த போருக்கு பிற்பாடு டர்க்கியை அடிக்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டி? அகண்ட இஸ்ரேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே நேட்டோ மேல அப்செட்ல இருக்காரா? டர்க்கி அப்பப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. ரஷ்யா கூட ரொம்ப பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்களா? நாலு பின்ன டர்க்கிக்கு இஸ்ரேலுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா அமெரிக்கா நேட்டோல இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக டர்க்கியை சப்போர்ட் பண்ண நினைக்கிறீங்க? நான் அச்சு சொல்றேன், இஸ்ரேல் பக்கம் தான் நிற்பாங்க. அதுக்கப்புறம் நேட்டோ இருந்தா என்ன இல்லைனா என்ன, யாரு கண்டா? இந்த கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நேட்டோல இருந்து அமெரிக்கா வெளியே வந்துச்சுன்னு செய்தி கூட நம்ம கேட்கலாம். இது நடக்க பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களே? இஸ்ரேலோட அடுத்த டார்கெட்டா டர்க்கி இருக்குமா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.